இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரு மாதிரி ஜாலியான எபிசோட் தான். ஏற்கனவே நமக்கு ப்ரோமோ பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருச்சு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபேமிலியாக உட்காந்து என்ன பேர் வைக்கலாம் அப்பள கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கு பிறகு அப்பள பிராண்டுக்கு சரி ஓகே நதி அப்படின்னு வைக்கலாம், நதி அப்பளம் அப்படின்னு இப்போ குமரன் சொல்ல சூப்பர் மாமான்னு எல்லாரும் பாராட்டினா என்ன பெரிய சூப்பர் மாமா, நம்ம வீட்டுக்கு அங்கே மகாநதினு வச்சிருக்கிறது நதி எடுத்துக்கிட்டாரு அவ்வளோதானே அப்படின்னா எல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது யோசிக்கணும்ல அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்னொரு பக்கம் பேனர்லாம் வைக்கலாம், அப்புறம் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் நிறைய செலவாகுமே அப்படின்னா நம்மளே எடுத்துக்கலாம், நம்ம பார்த்துக்க நமக்கு என்னென்ன வேணுங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ காவேரி சொல்கிறாங்க. உடனே யார் எப்படி யாரை வச்சு நடிக்க வைக்கிறதுக்கு மாடல் இல்லாமல் கூப்பிடணும் அப்படின்னா அவ்வளோலாம் செலவாகுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம இப்போ பாட்டி நர்மதா கூட வச்சு கூட எடுக்கலாம். இப்போ பாட்டி இப்போ திடீர்னு அப்பளம் போடுற ஸ்மெல்லு வருது, உடனே நர்மதா சந்தோஷமாக உள்ளார போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி பாட்டி ஓரமாக நின்று திருட்டுத்தனமாக அப்பளம் சாப்பிட்றாங்க. பாட்டியையும் பேத்தியாக்கும் முறுமுறு அப்பளம், அதான் நதி அப்பளம் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணலாங்கிறாங்க. சூப்பர் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பாராட்டேன். சரின்னு பாட்டியை வச்சே ஒரு ஒத்திகையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சா அவங்க நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திருட்டுத்தனமாக பண்ணுங்க, என்ன எக்ஸ்பிரஷன் கொடுங்க, மாற்றி கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டுறாங்க. பாட்டி சொதப்பிட்டாங்க என் ஐடியாவே சரியில்லை, இப்போ சரியில்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுதே சரி ஓகே அடுத்த கட்டமாக இப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல மாடல் பிடிக்கலாம், அவங்கள தான் நடிக்க வைக்கணும், இவங்களுக்கு நடிக்க வரல அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவங்க நான் ஏதாவது ஒன்று யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போனால் அங்கே தாத்தாவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா தோணுது. தாத்தாட்ட உடனே போய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அந்த காலத்து கார்த்திக் மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படிலாம் பேசி பாரதி ராஜா சார் பாலு மகேந்திரா சார்லாம் விட்டதை நான் சரி பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கிறாங்க. என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா படம் எடுக்க போறீங்க, படம் இல்லை ஆட் அப்படின்ட்டு எங்களுடைய அப்பளம் இருக்குல்ல அப்பளத்துக்கான ஆட் நீங்கள் தான் மாடல் அப்படின்னு அவரை கூப்பிட்டு நிற்க வச்சு எங்கள் அம்மாவோடைய ஞாபகம் வருது அப்படின்னு அந்த அப்பளத்தை சாப்பிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு நடிக்க சொன்னால் அவர் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அந்த எமோஷனை கொண்டு வாங்குறாங்க, அவரும் கஷ்டப்படுறாரு. உடனே அவர் கடைசி என்ன சொல்லிடுறாரு, இதுக்கெல்லாம் இளமையான ஒரு ஆள் தான் தேவை, என் பேரன் விஜய் மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க டக்குன்னு யோசிக்கிறாங்க பேரன் விஜய் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு அப்படியே இந்த ஆங்கிளில் பார்த்தா எப்படி இருக்காரு, அந்த ஆங்கிளில் பார்த்தா எப்படி இருக்காருன்னு உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே அவர் என்ன கேட்குறாரு, என்ன அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியான்னு கேட்குறாரு. ஆமாம் தடுக்கி விட்டுருந்தா உங்கள் அம்மா வீடே ஜாலியாக இருக்குது, போயிட்டு வந்துடுறேன், எனக்கு தான் உங்கள் கஷ்டமாக இருக்குது, நீ இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறாரு. என்ன ஏதோ புதுசாக மிஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி கேட்க அப்படி இல்லை மிஸ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே ராகினி வந்துடுறாங்க. ராகினி வந்ததை பார்த்தோன்னா இவங்க வேறு எக்ஸ்ட்ராவாக வேறு நிறைய பேசுகிறாங்க. பேசி உங்களுடைய டிபி எல்லாம் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னா 1 மாதம் ஆச்சுங்கிறாரு. 1 மாதம் முன்னாடி தான் நான் மாற்றினோம் அப்படின்னா இல்லை அவன் சும்மா டெய்லி 2-3 மாற்றுறாங்க, நீங்கள் என்ன 1 மாதம் பழைய டிபி வச்சுருக்கீங்க அப்படின்னா சரி விடு உனக்காக மாற்றுறேன்னு செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபியெல்லாம் வேணாம், உங்கள் அழகுக்கு உங்களை போய் செல்ஃபி எடுத்தா எப்படி அப்படின்னா யார் அப்புறம் எடுப்பா அப்படின்னா நான் எடுக்கிறேன் உங்களை ஃபோட்டோ, உங்களை சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறேன், நான் நாளைக்கு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணி உங்களை கலக்கி மஜா பண்ணுறோம், நீங்கள் அதுக்கப்புறம் டிபி மாற்றுறீங்க அப்படின்னு ஓ வாவ் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அவர் சந்தோஷப்பட்டதுக்கப்புறமா நான் இன்னமும் அவர்கிட்ட ஓப்பனாக அப்பள விஷயத்த சொல்லாமல் இருக்கும் போது ராகினி வேறு அந்த பக்கம் கடுப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடுன்னு இப்போ காவேரி அவங்க வீட்டுக்கு ஓடி போய் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பளத்துக்கு நமக்கு ஒரு மாடலை பிடிச்சிட்டேன், சூப்பர் இளமையான மாடலுங்கிறாங்க. யாருன்னா அவங்களாம் தெரிஞ்சவங்க தாங்கிறாங்க. யார் அப்படின்னா மாடல் காசு நிறைய கொடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, ஃப்ரீ தான், நம்ம பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக தான் மாடல் வராரு அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரீயாகவும் ஒரு ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சிக்கலாங்கிறாங்க. இப்போ யமுனா நீ யாரை மனத்தை நினச்சிட்டு சொல்கிறேன்னு தெரியும் அப்படின்னு கங்கா கோவப்பட ஐயோ நான் அப்படின்னா சொல்லலை அப்படிங்கிறாங்க. யமுனா ஃபோட்டோவெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், மாடல் வேறு யாரும் இல்லை விஜய் தான் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே பரவாயில்லையே நல்லா இருக்குமே, அவரை பார்த்தோன்னே மாடல் தான் நினச்சேன்னு யமுனா சொல்லிட்டு இருக்க. உடனே அப்போ நான் மாடலாக இருக்கக்கூடாதா, என்ன நான் ஓகே இல்லையா அப்படின்னு குமரன் கேட்க இவன் ஏதோ சோளக்காட்டு பொம்மையாட்ட ஒரு சட்டையை போட்டு வருவான், வாலாம் வேணாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க. மாமா உங்களுக்கு வேணா நீங்கள் 2 பேரும் கூட எடுங்க அப்படின்னா இல்லை பரவாயில்லப்பா அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்ட்டாரு குமரன். ஸோ இப்போ அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதில் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு ஜாலியாக கதை போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரு மாதிரி ஜாலியான எபிசோட் தான்.